என்னப்பா இது வச்சலா மேனேஜர் கூப்பிடாரா? அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடாரா? சீக்கிரம் போமா வச்சலா, போமா சீக்கிரம், மேனேஜர் கூப்பிடாரு. போமா சீக்கிரம். அம்மா பேய் படம் பார்த்துட்டு வந்துருக்கு போல இருக்கு. மம்மி பேய் படமா பார்த்துட்டு வந்த? வாயை மூடி. பொண்டாட்டிய பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சாரு. பெருசா வச்சலான்னு, வச்சலா என் பொண்டாட்டி, வச்சலா என் பொண்டாட்டின்னு. தியேட்டருக்கு வந்த பொறிக்க பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறானுங்க. சும்மாவா விட்டவங்கள? நேர்ல சொல்லிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன். சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ணு? எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிடம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா எம்சதான் பண்ணணும். நான் படுத்துமா? அதான் பெருசா போட்டீங்க ஸ்லைடு, அது போதாது. மம்மி மம்மி ஏடி ஸ்கூலுக்கு போயிட்டு வர டாடா. யோ என்ன ஏடி தொந்தரவு பண்ற? ஏமா பயப்பட மாவளப்பா. டாடி டாடி அம்மா உங்களை எமான்னு கூப்பிட்டாங்களே ஏன்? உங்க அம்மாவுக்கு ராத்திரியில நான் ராஜா, பகல்ல எம. போலாம். எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ ஆட்டோல போறாங்களா அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டை கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறை ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்குறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. போதும், வரட்டுமா? உள்ளதா இருக்கேன். ஏய் சாரதா, திருட்டு முண்டை, தெருவுல என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட வச்சு வச்சுட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டேன்னு திட்டினேன்? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம். வெறும் பிரியம் தானா இல்ல பேரு ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கல, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே? உன்னோட அர்த்தமில்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எது அர்த்தமில்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவ்வளவு ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லேன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டையா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன். யாரது? நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் எல்லாம் இல்ல. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது, அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல, என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு, முச்சந்தில நின்னுட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா? பழியா? எது பழி? அதான் என்னையும் புருஷனை நினைச்சு நீ ஊர் பூரா பேசுனது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன். அதான் கேக்குறேன், ஏன் பேச வைப்ப? எதுக்காக பேச வைப்ப? வாட்ட சட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட, பத்தா குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு, பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு, உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது வெறும் அனுதாபம். அந்த அனுதாபத்தை அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அவனவ என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷனை வச்சிட்டு இருக்க. இது ஊர் பூரா போய் கேளு, உன் வண்ண தெரியும். என்ன பிக்சருக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேனா? யார் அது? வீடெல்லாம் ஒரே போக.
శ్రీ వెంకటాచలపతే తవ సుప్రభాతం ఉత్తిష్టో గోవింద గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు ఉత్తిష్ట గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు ఉత్తిష్టో ఉత్తిష్ట గోవింద గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు సమస్య మధుకైటపారే వత్సే విహారి మనోహర దివ్యమూర్తే మాద సమస్య జగతా మధుకైటపారే వత్సో విహారి మనోహర దివ్యమూర్తే శ్రీ వెంకటాచలపతే తవ சுப்ரபாதம். ஏய் உனக்கு கூப்பிடுறேன். சுப்ரபாதம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அக்காவா? வாழ்க்கையில முன்னிட்டீங்க, அதனாலதான் மரியாதை. சரி விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு ட்ரெஸ் வேற போட்டு விடுறியா? இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவன் நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன். என்னது நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கட்டிக்கிட்டவ நான் வச்சுக்கிட்டவ, என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு மதுரை பக்கமா இருந்துன்னு வச்சுக்கோ. வாங்க மச்சான், கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படின்னு கேட்டிருப்பேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏனுங்க மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிருப்பேன். தஞ்சாவூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்கண்ணா சாப்பிட வரையலா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதே மெட்ராஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இதுதானே வேணான்றது அப்படின்னு சொல்லிருப்பேன். அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே, ஆசை வேகத்துல அதை கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷன் தானே பொட்டில அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலு நோண்ட ஞாபகத்துக்கு வருது. அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு வித்தியாசமா நினைக்காத. அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? ஏடி உனக்கு என்ன திமிர் இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம உன் புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழிபடுவேன். அப்படிதாண்டி போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா? என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு, ஊருக்கு உண்மை தெரியட்டும். தெரியலனா சிம்பிள், அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு. எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல, காத்துல போன என் மானம் மரியாதை. எந்த ஊர்க்காரங்க முன்னாலே என்ன அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு செத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியானே, சிறப்பாக அடிப்பேன். ஏயா 1000 தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறது விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்சு கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா? இது வரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னது செய். செய்யறேன். நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளையை பார்த்த உடனே சிலுத்துக்கிறீங்களே, முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க. நான் படுத்த கட்டில அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா. முதலாளியாச்சே, அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு. மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான். மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல, நான் ஏன் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுதான் கூப்பிட வந்தேன். இன்னும் கெடாமலா இருக்கும். ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கோம்.
அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்சே. ஆமா, மாப்பிளையா மாப்பிள, பொல்லாத மாப்பிள. ரொம்ப ஆடாதரி, கீழே விழுந்துற போற. மாப்பிள்ள, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சின்னஞ்சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா, குத்தம் குறை இருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க. இத பாருங்க, என் உயிரே போனாலும் சரி, அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இத பார், இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணணும். இல்லைன்னா நான் உன்னை கூப்பிட வர மாட்டேன். என் வக்கீல் நோட்டீஸ் வரும். முதலாளி, என்ன மன்னிச்சு. பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னால யாரும் முடியுமான்னு பாப்போம். முடியுமா? சொல்லி பாக்குறேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டேடி கிட்ட போய் இருக்கணும், பிடிக்கல மம்மியை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கணும். என்ன சொல்லுவியா? எப்படி சொல்லுவ? அப்பா அப்பா ஆண்டிய வழி அமிச்சு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதான் நான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு வந்து வாக்கி உங்க அப்பா மாதிரி உனக்கு புத்தி இருக்கும். அந்த திருட்டு முட்டை உண்மையில எல்லாம் கெடுத்து வச்சுட்டான். நான் சொல்லி கொடுத்ததா சொல்லுவாராம். மூஞ்சிய பாரு, மூஞ்சி இருடி. ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் தனியா பேச. என்ன மாப்பிள்ள இது? உங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பரவாயில்லையே, உங்க குழந்தைக்குதான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கு. வந்து தாண்டி வந்திருக்கேன். பாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கிய. வாடி. பாத்தீங்களா இந்த கொடுமையை? பாத்தீங்களா? கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னல, நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்ற? இதே மாதிரி உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்திருந்தேன்னா நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. ஏன் மாப்பிள்ள, என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தானே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே. குட்டி, இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா? இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க பெற்றது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெற்றவனா? அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா? இல்ல தூங்குறன்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னியே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்றுல சுமக்கிற பெரு தாயிலடி.
அதோட வாழ்க்கையை மனசுல நினைச்சு சுமக்கிறா பார், அவராண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இதப்பா, இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது. சாரதா, 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 சாரதா எங்க பாத்தீங்களா? பாக்கலமா. சாரதா விளையாட வந்தாளா? இல்லையே. சாரதா வந்தாளா? இங்க வரலமா. சாரதாவை காண பாத்தீங்களா? இல்லையேம்மா. இல்லையா? சாரதாவை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையேம்மா. இங்க விளையாடிட்டு இருந்தா புள்ள நீ பெத்திருந்தா தானே புள்ள பாசம் உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி. பெத்தவங்களை விட இவங்கதான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆமா, பாசமா போலாத பாசம். வாயை மூடிட்டு போமா. குழந்தை எங்கன்னு தெரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம். மனசு அழிச்சிக்காம வீட்டுக்குள்ள போமா. சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையா? என்னாச்சு? இல்ல, விளையாடி இருந்த குழந்தைய காணும். என்னது? என் குழந்தை காணுமா? என் குழந்தை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சலா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவுனும் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர், தேனாம்பேட்டை காவல் நிலையம், சென்னை 18. நீங்க தான் சாரதாவா? ஆமா. குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்ல, அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரதா, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் அதுக்கும் என்ன? ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். அட வாங்கம்மா போலாம். ஜீப்ல ஏறுங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கு கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த பொய் சார். என் குழந்தை மேல இவங்க உசிரிய வச்சிருக்காங்க. பெத்த பிள்ளை தன்னை விட இந்த அம்மா மேல பிரியம் வச்சிருக்காங்கிற பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது. அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மிஸ்டர் மருது, ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே? ஆமா. இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? ஆமா. இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது 3 திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு. இல்ல, நான் இல்ல. சாரதா சாரல. அவ செத்துருக்க முடியாது. சாரதா மேல நான் எவ்வளவு அவளா? இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவள? என்ன நம்புக மருது, நீ நம்புக. நான் மருது வந்திருக்கேன். என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு பார்க்காம இருக்கீங்க?
இல்ல மருது, இல்ல. உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வசதி வந்த உடனே பழசையும் பழகுனவங்களையும் மறந்துடுற இந்த காலத்துல உங்க உழைப்பால உங்க திறமையால முன்னுக்கு வந்த நீங்க உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே. அந்த நினைப்பு ஒண்ணு போதாதா? நான் உங்களையே சந்தேகப்படுவேன். நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம்னா நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா ஆண்டவனையா சந்தேகப்படுவாங்க? ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்தது இல்லாம இப்ப நீங்க உங்க குழந்தை தெரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அந்த குத்தத்துக்காக தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூனி குறிய நிக்கிறேன். மருது, இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்லை. இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், செய்வீங்களா? சரி, உங்களை ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க நிரபராதி நிரூபிக்கணும், அதானே ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்ல மருது, இல்ல. எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல, என் மனசை போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல் இருந்துதான். மருது, நான் உங்க மனைவியை பார்க்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா? இவ்வளவுக்கு காரணம் அவதான். அவ முகத்துல என்ன முடிக்க சொல்றீங்க? இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணிறவங்களும் இல்லைம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது ஏன் தப்புதான். அதுக்காக நான் அவங்க காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது. உங்க பேர் தானே வச்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர்? ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க, சட்டப்படி தப்பு. எது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல. என்ன? என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க? ஆமா. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல, அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அத அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல, அது இருந்து ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தாடுக்க குழந்தைய கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தைய இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தியனுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறது. இந்த டிரஸ் வளையல் ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் நீ தானே எடுத்துட்டு வந்து? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தேனியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்து இருக்குமோன்னு நினைச்சு
துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். அவன் பொய் சொல்றான். என் குழந்தைய நான் கொலை செய்யல. நான் கொலை செய்யல. அவன் பொய் சொல்றான். அவங்க பொய் சொல்லல, நீதான் பொய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க. இதான் உண்மை. அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்களை குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மயிலாட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்றுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? எதிர் வீட்டுல குடியிருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்ப கண்ணால பார்க்கறதுனால யூகிக்கலாம், அப்படித்தானே? இவரான யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வச்சு சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. இவரான உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொல்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத குழந்தைய கொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. இவரான இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஐயா வைக்கல, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினான்னு காத்திருந்து கழுத்து அறுத்துட்டீங்களே. ஏமா வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு பறிஞ்சு பேசுறீங்க? ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமகதான். நான் அவளுக்கு மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ணு நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நீட்டு போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி எரிய வச்சுட்டாள. இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் உருப்படுமா? அப்படிலாம் இல்லம்மா. ஆமா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இது நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு சகத்தங்கிற முறையிலையும், ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துங்க. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? போது வந்திய மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா. சட்டப்படி தப்பு. எது? அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நீ பாட்டுறது. அடே அஜிக்கு அடே வாமா, முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்க. இந்த சந்தனம் எடுத்துக்க. அப்பா, இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு. நல்ல சகுனம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போ. ஏப்பா, இதுக்கு நீங்களுமா உடந்த தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்தை இப்படி எடுத்து நீங்களே நடத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நியாயமா? எடுத்தேன் கவுத்தேன்னு நடந்தா இப்படித்தான் தெருவுல நிக்கணும். ஏன் பேயறிஞ்ச மாதிரி நீ நிக்கிற?
தாலி உன் தாலி தாலியில தான் மஞ்சள் தடவை சொல்லி என் சம்சாரத்துக்கிட்ட குடுத்திய போயா இங்க என்ன தட்டுற போயா அம்மா என்னம்மா அது என்னம்மா இதெல்லாம் அம்மா நான் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கட்டி பிடிச்சு என் கண்ணை தொடச்சு என் மனசு தேத்துவிய அம்மா இந்த தாலிக்கு மஞ்சள் போடுற அம்மா என்னம்மா இதெல்லாம் அம்மா என்னம்மா இது மனவரையில தாலி தாலின்னு கத்திட்டு இருக்காங்க நீ பாட்டு வெட்டியாரு பேசிட்டு இருக்கிய சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போ அண்ணா நானா விட்டி இல்லைண்ணா நான் வாழ விட்டு இல்ல நான் ஒரு நாள் வாழ விட்டு ஆக மாட்டேன் இந்த ஊரு உறவு மட்டும் இல்ல இந்த உலகமே எடுத்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் என்னங்க அடுத்த வாங்க குட்டி இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்காலத்துல உட்காரு வாங்க ஆண்டி என்னது ஆண்டியா நானா உனக்கு ஆண்டி எனக்கு என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியாலும் மாத்த முடியாது ஒண்ணு பண்ணுங்க அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமாக போகுது இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க போக மாட்டேன் நான் போறதுக்காக வரல உங்களோட வாழறதுக்காக வந்திருக்கேன் உங்களோட வாழ்க்கை தீரணும் என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேடு இங்க பெரியவங்க இருக்காங்க அவங்க முன்னால வச்சு நீ கேட்கிற ஜீவனாம்சத்தை நான் கொடுக்குறேன் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க என் ஜீவனே நீங்க தான் நான் உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் தெரியாதனமா இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன் என்ன பண்ணிச்சு ஏத்துக்குங்க எனக்கு நீங்க தான் வேணும் காலம் கடந்து வர ஞானங்கிறது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் அது உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன் ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன் ஓ அவதூறால அவங்க கௌரவம் போச்சு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு 10 உன்னால அவங்க வேலையும் போச்சு கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொண்டுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிட்டியடி பாவி இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டாமா சொல்றேன் நான் உங்க மேல சுமத்துறது பழிதான் நான் சொன்னது அவாண்டா இது என் வாழ்க்கை பறி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லல பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன் நான் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து பிள்ளை மேல ஆணையா சொல்றேன் இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன் நீங்க உத்தமே உங்க கால வேணாலும் விழுற என் வாழ்க்கைக்கு எடுத்துறாதீங்க என்னங்க நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துட்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால் நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பொண்ணு மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இதைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணில் பிறந்தவதான். அப்ப இல்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின. அவரோட அருமை பெருமையெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசம் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்ல. அது காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பார்.
என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் திரும்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க.